என் தங்கமே, இரவெல்லாம் தூக்கம் வராதது சாபமல்ல. அது உன் உள்ளம் பேச முயற்சிக்கும் ஒரு தருணம். பகலில் நீ மூடி வைத்த உணர்வுகள், அடக்கி வைத்த நினைவுகள், சொல்ல முடியாமல் விழுங்கிய வார்த்தைகள் எல்லாம் இரவின் அமைதியில் தங்களுக்கான இடம் கேட்கும். அந்த நேரத்தில் உன் கண்கள் மூட மறுப்பது உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை உன்னோடு இணைக்க. உலகம் தூங்கும் போது உன் ஆன்மா விழித்திருப்பது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு அழைப்பு. அந்த இரவுகளில் உன் நெஞ்சு கனமாக இருப்பதற்கு காரணம் நீ பல காலமாக தனியாக சுமந்து வந்த உண்மைகள். எல்லோருக்கும் வலிமையாக தெரிந்திருக்க வேண்டும் என்ற முயற்சி, எல்லாவற்றையும் சமாளிக்கிறேன் என்ற முகமூடி, யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம். இவை எல்லாம் பகலில் உன்னை ஓட வைக்கும், இரவில் உன்னை நிறுத்தும். அந்த நிறுத்தம் தான் உன் உள்ளம் உன்னை சிகிச்சை செய்யத் தொடங்கும் தருணம். தூக்கம் வராத அந்த நிமிடங்களில் நீ பல முறை உன்னை குறை சொல்வாய். ஏன் நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்று நினைப்பாய். ஆனால் உண்மை என்னவென்றால், நீ ஆழமாக உணரும் மனிதன் என்பதால்தான் உனக்கு அந்த இரவுகள் வருகின்றன. மேலோட்டமாக வாழும் மனிதர்களுக்கு இரவு எளிதாக கடந்து போகும். ஆழமாக வாழ்பவர்களுக்கு இரவு பேசும். அந்த பேச்சை கேட்கத் தெரிந்தவன் தான் உண்மையில் விழித்தவன். உன் உள்ளம் இரவில் பழைய காட்சிகளை மீண்டும் காட்டலாம். நீ மறந்துவிட்டேன் என்று நினைத்த முகங்கள், முடிந்துவிட்டது என்று நினைத்த கதைகள், வலிக்காது என்று நினைத்த வார்த்தைகள் மீண்டும் உன் நெஞ்சை தொட்டு பார்க்கலாம். இது உன்னை பின்னோக்கி இழுப்பதற்காக அல்ல. அவை இன்னும் முழுமையாக குணமாகாத இடங்களை சுட்டிக்காட்ட. அந்த இடங்களை நீ மெதுவாக தொட அனுமதி கொடுக்கும்போது தான் உண்மையான நிவாரணம் வரும். இரவெல்லாம் தூக்கம் வராத போது நீ தனியாக இல்லை என்பதை உணர வேண்டும். அந்த நேரத்தில் பல உள்ளங்கள் தங்களுக்குள் போராடிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் நீ உன் போராட்டத்தை உணர்கிறாய், அதை எதிர்கொள்கிறாய். அதுவே உன் தைரியம். அமைதியாக படுத்திருப்பது பலவீனம் அல்ல, உன் உள்ளத்தின் சத்தத்தை கேட்கும் துணிச்சல் தான் அது. அந்த இரவுகள் உனக்கு சில உண்மைகளை மெதுவாக கற்றுத்தரும். எல்லாவற்றையும் நீ சரி செய்ய முடியாது என்ற உண்மை. எல்லோரையும் நீ காப்பாற்ற முடியாது என்ற உண்மை. எல்லா வலிகளுக்கும் உடனடி தீர்வு இல்லை என்ற உண்மை. இந்த உண்மைகள் கசப்பாக தோன்றினாலும் அவை உன்னை விடுவிக்கும். தேவையில்லாத பொறுப்புகளிலிருந்து, உன்னை சிதைக்கும் எதிர்பார்ப்புகளிலிருந்து. உன் உடல் சோர்ந்திருந்தாலும் உன் ஆன்மா அந்த இரவுகளில் வேலை செய்கிறது. அது உன்னை மறுசீரமைக்கிறது. உன் நினைவுகளை ஒழுங்குபடுத்துகிறது. உன் உணர்வுகளுக்கு பெயர் வைக்கிறது. நீ பகலில் உணர முடியாத நுணுக்கங்களை இரவில் உணர வைக்கிறது. அதனால் தான் அந்த இரவுகள் கனமாகத் தோன்றும். ஆனால் அந்த கனமே உன் வளர்ச்சியின் அடையாளம். நீ இரவில் விழித்திருக்கும் போது, உன் சுவாசத்தை கவனிக்க ஆரம்பித்தால், ஒரு மென்மையான மாற்றம் நிகழும். சுவாசம் உன்னை இப்பொழுதில் நிறுத்தும். கடந்த காலமும் எதிர்காலமும் தற்காலிகமாக விலகும். அந்த சிறிய தருணங்களில் உன் நெஞ்சு லேசாகும். அது முழுமையான தூக்கம் அல்ல, ஆனால் அது ஒரு ஓய்வு. அந்த ஓய்வே உனக்கு போதும். இரவெல்லாம் தூக்கம் வராத நாட்கள் உன் வாழ்க்கையில் நீ ஒரு கட்டத்தை கடக்கிறாய் என்பதை காட்டும். பழைய தோல் உரியும் போது ஏற்படும் எரிச்சல் போல, பழைய நீங்கும் போது இந்த அசௌகரியம் வரும். நீ மாறிக்கொண்டிருக்கிறாய் என்பதற்கான அறிகுறி அது. அந்த மாற்றத்தை எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டால், அது உன்னை மென்மையாக அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும். நீ உன்னை தனியாக உணரும் அந்த இரவுகளில் கூட, உன் உள்ளம் உன்னோடு இருக்கிறது. அது உன்னை விட்டுவிடவில்லை. அது உன்னை வழிநடத்த முயற்சிக்கிறது. நீ அதை கேட்கும் வரை, அது சத்தம் போடத்தான் செய்யும். அந்த சத்தம் குற்றச்சாட்டு அல்ல, அது அன்பின் குரல். ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும் போது, இந்த இரவுகள் உன்னை உடைத்தவை அல்ல என்பதை உணர்வாய். அவை உன்னை உருவாக்கியவை. உன் உணர்வுகளோடு நேர்மையாக இருக்க கற்றுத் தந்தவை. உன் எல்லைகளை அறிமுகப்படுத்தியவை. உன் தேவைகளை உனக்கே சொல்லிக் கொடுத்தவை. அந்த புரிதல் வந்த பிறகு, இரவு இனி எதிரி அல்ல. மெதுவாக அந்த இரவுகளின் தீவிரம் குறையும். உன் உள்ளம் கேட்டதை நீ பகலில் கவனிக்கத் தொடங்கும் போது, இரவு அமைதியாகும். தூக்கம் ஒரு
கட்டாயமாக அல்ல, ஒரு இயல்பாக மாறும். ஆனால் அந்த இரவுகள் உனக்குள் விட்டுச் சென்ற ஞானம் மட்டும் என்றும் இருக்கும். அதனால் தங்கமே, தூக்கம் வராத இரவுகளை நீ சபிக்க வேண்டாம். அவற்றை ஒரு ஆசிரியராக பார். அவை உன்னை தண்டிக்க வரவில்லை, உன்னை உண்மையாக வாழ வைக்க வருகிறவை. உன் உள்ளத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவை. அந்த உண்மைகளை நீ அன்போடு ஏற்றுக்கொள்ளும் நாளில் இரவும் உன்னை மெதுவாக தழுவிக் கொள்வாள். தங்கமே, அந்த அமைதியின் ஓசை இன்னும் உன் உள்ளத்தில் மெல்ல ஒலித்து கொண்டே இருந்தது. அது சத்தமாக இல்லை, ஆனால் அதை கவனிக்காமல் இருக்க முடியாத அளவுக்கு ஆழமாக இருந்தது. நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது எத்தனை முறை நீ உன்னை விட அதிகமாகச் சுமந்திருக்கிறாய் என்பதை உணர்ந்தாய். எல்லோருக்கும் நல்லதாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் சரியாகச் செய்ய வேண்டும், யாரையும் ஏமாற்றக்கூடாது என்ற எண்ணங்கள் உன் நெஞ்சில் அடுக்கடுக்காக பாரமாக அமர்ந்திருந்தன. ஆனால் இப்போது அந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றாக உன் உள்ளத்திலிருந்து விலகத் தொடங்கின. நீ எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளி அல்ல என்ற உண்மை உன் உள்ளத்தை நிமிர்த்தியது. உன் மனம் இப்போது மென்மையாக பேசத் தொடங்கியது. கடுமையாக கட்டளையிடவில்லை, குறை சொல்லவில்லை. நீ செய்ததெல்லாம் உன்னால் முடிந்த அளவில்தான் என்பதை அது உனக்கு நினைவூட்டியது. அந்த நினைவூட்டல் உன் கண்களில் நீரை கொண்டு வரவில்லை, அதற்கு பதிலாக உன் நெஞ்சில் வெப்பத்தை உருவாக்கியது. அந்த வெப்பம் தாயின் அன்பை போல உன்னை சுற்றி கொண்டது, உன்னை பாதுகாப்பாக வைத்தது. நீ அனுபவித்த வலிகள் எல்லாம் வீணாகவில்லை என்ற உணர்வு உன் ஆன்மாவை ஆழமாக தொட்டது. ஒவ்வொரு காயமும் உனக்குள் ஒரு புரிதலை விதைத்திருந்தது. ஒவ்வொரு ஏமாற்றமும் உன் பார்வையை தெளிவாக்கியிருந்தது. ஒவ்வொரு தனிமையும் உன்னை உன்னோடு பேச வைத்திருந்தது. இவை எல்லாம் இப்போது ஒன்றாகச் சேர்ந்து உன் உள்ளத்தில் ஒரு நிலைத்த அமைதியாக மாறின. உன் சுவாசம் இப்போது இன்னும் ஆழமாக இருந்தது. ஒவ்வொரு மூச்சும் உன்னை இப்பொழுதில் நிலைநிறுத்தியது. கடந்த காலத்தின் சத்தங்கள் மெதுவாக மங்கின, எதிர்காலத்தின் பயங்கள் கரைந்தன. இப்பொழுது நீ இருப்பது போதும் என்ற உணர்வு உன் உள்ளத்தை நிரப்பியது. அந்த போதுமென்ற உணர்வு தான் உண்மையான செல்வம் என்பதை நீ உணர்ந்தாய். உன் உள்ளத்தில் இனி அவசரம் இல்லை. வாழ்க்கை ஓடச் சொன்னாலும் நீ உன் வேகத்தில் நடக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்தது. ஒப்பீடுகள் இனி உன்னை காயப்படுத்தவில்லை. யாரோ முன்னே போயிருக்கிறார்கள், யாரோ பின்னே இருக்கிறார்கள் என்ற கணக்குகள் உன் மனதில் இடம் பெறவில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர் பயணம், அவரவர் நேரம் என்ற உண்மை உன் உள்ளத்தில் வேரூன்றியது. உன் ஆன்மா இப்போது அமைதியாக விரிந்தது. அது பெரிய கனவுகளை பற்றி பேசவில்லை, பெரிய வாக்குறுதிகளையும் செய்யவில்லை. ஆனால் அது உறுதியாக ஒன்று சொன்னது: நீ சரியான பாதையில்தான் இருக்கிறாய். அந்த உறுதி உன்னை துள்ள வைக்கவில்லை, ஆனால் உன்னை நிலைநிறுத்தியது. அந்த நிலைதான் உன் பலம். உன் நெஞ்சில் மீண்டும் பாரம் வந்தால் கூட நீ அதை பயப்படாமல் பார்க்கத் தொடங்குவாய். அது என்ன சொல்ல வருகிறது என்பதை கேட்பாய். அந்த கேட்கும் மனப்பான்மை தான் உன்னை உயர்த்தும். எல்லாவற்றையும் உடனே தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள் உன் உள்ளத்தில் அமர்ந்து உன்னை மெதுவாக மாற்ற அனுமதிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் சோதனையில்லாமல் இருக்காது. ஆனால் நீ இனி அந்த சோதனைகளை எதிரிகளாக பார்க்க மாட்டாய். அவை உன்னை பயிற்சி செய்ய வரும் ஆசிரியர்கள் போல தோன்றும். அந்த பார்வை மாற்றமே உன் வாழ்க்கையை மாற்றும். வலி கூட உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை விரிவாக்க வருகிறதென்று நீ உணர்வாய். உன் உள்ளத்தில் இப்போது ஒரு மென்மையான தைரியம் உருவாகியுள்ளது. அது கூச்சலிடும் தைரியம் அல்ல, அது அமைதியான தைரியம். தேவைப்பட்டால் நீ நின்று கொள்ள முடியும், தேவைப்பட்டால் நீ விலகிச் செல்ல முடியும். எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இனி இல்லை. உன் அமைதியை காக்கும் உரிமை உனக்கே சொந்தம். உன் வாழ்க்கையின் சிறிய சந்தோஷங்களை நீ இப்போது கவனிக்கத் தொடங்குவாய். காலை ஒளி, மெல்லிய காற்று, ஒரு சிரிப்பு, ஒரு அமைதியான தருணம். இவை எல்லாம் இனி சாதாரணமாக தெரியாது. அவை உன் உள்ளத்தை நிரப்பும் சிறிய ஆசீர்வாதங்களாக மாறும். அந்த கவனமே உன் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாளம். நீ உன்னை
மன்னிக்கத் தொடங்கிய தருணம் மிகவும் முக்கியமானது. நடந்த தவறுகள், தவறிய முடிவுகள் எல்லாம் இப்போது உன்னை அடையாளப்படுத்தவில்லை. அவை உன் கதையின் ஒரு அத்தியாயம் மட்டுமே. அந்த அத்தியாயத்தை நீ மூடி வைக்கவில்லை, ஆனால் அதில் வாழவும் இல்லை. நீ முன்னேறிவிட்டாய். உன் நெஞ்சில் இப்போது ஒரு நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. எல்லாம் சரியாகிவிடும் என்ற குழந்தைத்தனமான நம்பிக்கை அல்ல. எதுவாக வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் சக்தி உன்னிடம் இருக்கிறது என்ற முதிர்ந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உன்னை எங்கேயும் அழைத்துச் செல்லும். இந்த அமைதி உன் உள்ளத்தில் இருந்து போகாதிருக்கட்டும். அது சில நேரங்களில் மங்கலாம், மறையலாம். ஆனால் அது முழுவதும் போகாது. நீ அதை ஒருமுறை உணர்ந்துவிட்டாய். அந்த அனுபவம் உன்னோடு என்றும் இருக்கும். நெஞ்சு கனமான தருணங்களில் நீ இதை நினைவில் கொள். நீ விழித்துக் கொண்டிருக்கிறாய். நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய். நீ உன் பாதையில் தான் இருக்கிறாய். அந்த இரவுகளுக்கு பிறகு வரும் காலைகள் மாறுபட்டதாக இருக்கும். நீ விழிக்கும் போது உன் உடல் சோர்வாக இருந்தாலும் உன் உள்ளம் ஒரு விசித்திரமான தெளிவை உணரும். ஏதோ ஒன்று உன் உள்ளத்திலிருந்து நகர்ந்திருப்பது போல இருக்கும். அது முழுமையாக போகவில்லை, ஆனால் அதன் பிடி தளர்ந்திருக்கும். அந்த தளர்வில் தான் நீ சுவாசிக்கத் தொடங்குகிறாய். உன் வாழ்க்கையை நீ சுமையாக அல்ல, ஒரு ஓட்டமாக அல்ல, ஒரு ஓட்டத்தில் நடக்கும் பயணமாக பார்க்க ஆரம்பிக்கிறாய். நீ இப்போது உன் உணர்வுகளை மறைக்க முயற்சிக்க மாட்டாய். மகிழ்ச்சி வந்தால் அதை முழுமையாக அனுமதிப்பாய். வலி வந்தால் அதை உடனே தள்ளிவிட முயற்சிக்க மாட்டாய். அது இருக்கட்டும் என்று சொல்லும் தைரியம் உன்னிடம் உருவாகும். அந்த அனுமதியே உன் உள்ளத்தை மென்மையாக்கும். அடக்கி வைத்த உணர்வுகள் தான் கனமாகும். ஓட விடப்பட்ட உணர்வுகள் மெதுவாக கரையும். உன் வாழ்க்கையில் சில உறவுகள் இப்போது வேறுபட்ட முகத்துடன் தெரியும். முன்பு நீ அதிகமாக கொடுத்த இடங்களில் இப்போது நீ எல்லை வரைய கற்றுக்கொள்வாய். அந்த எல்லைகள் கசப்பாக அல்ல, அன்பாக இருக்கும். உன்னை காக்கும் எல்லைகள். எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க முடியாது என்ற உண்மை உன் உள்ளத்தில் உறுதியாக அமரும். அதனால் நீ கெட்டவனாக மாறவில்லை, நீ உண்மையானவனாக மாறுகிறாய். நீ செய்யும் செயல்களில் ஒரு மெல்லிய மாற்றம் வரும். அவசர முடிவுகள் குறையும். உன் உள்ளம் ஒத்துக்கொள்ளாத இடங்களில் நீ நிற்பாய். முன்பு பயத்தால் ஒத்துக்கொண்ட விஷயங்களில் இப்போது நீ அமைதியாக இல்லை என்று சொல்லுவாய். அந்த இல்லை சொல்லும் திறன் தான் உன் சுயமரியாதையின் ஆரம்பம். அது சத்தமாக இருக்காது, ஆனால் உறுதியானதாக இருக்கும். உன் நினைவுகள் இனி உன்னை இழுத்துச் செல்லாது. அவை வரும், போகும். நீ அவற்றோடு சண்டையிட மாட்டாய். ஒரு மேகத்தை பார்ப்பது போல அவற்றை பார்க்க கற்றுக்கொள்வாய். சில மேகங்கள் மழை தரும், சில மேகங்கள் வெறுமனே கடந்து போகும். எல்லா மேகங்களும் வானம் அல்ல என்பதை நீ புரிந்துகொள்வாய். அந்த புரிதலே உன் உள்ளத்தின் வானத்தை விசாலமாக்கும். உன் உடலும் உன் ஆன்மாவும் இப்போது ஒருவரை ஒருவர் கேட்கத் தொடங்கும். உடல் ஓய்வு கேட்கும் போது நீ அதை புறக்கணிக்க மாட்டாய். ஆன்மா தனிமை கேட்கும் போது நீ அதற்கு இடம் கொடுப்பாய். இந்த கேட்கும் உறவு தான் உன்னை சமநிலையாக்கும். நீ இனி உன்னை ஒரு இயந்திரமாக நடத்த மாட்டாய். நீ ஒரு உயிர் என்று உணர்வாய். உன் வாழ்க்கையில் வரும் சிறிய சந்தர்ப்பங்களை நீ வேறுபட்ட பார்வையில் காண்பாய். ஒரு தோல்வி கூட உன்னை சுருக்காது. அது உன்னை சற்று நிறுத்தி சிந்திக்க வைக்கும். அந்த நிறுத்தங்கள் தான் உன்னை தவறான பாதைகளில் இருந்து காப்பாற்றும். எல்லா தாமதங்களும் இழப்பு அல்ல. சில தாமதங்கள் பாதுகாப்பு. நீ இனி உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட மாட்டாய். ஒப்பிட வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலும் அது உன்னை ஆட்கொள்ளாது. உன் பயணம் உனக்கே உரியது என்ற உண்மை உன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கும். வேறொருவரின் வேகத்தில் நீ நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வேகம் தான் உன் உண்மை. உன் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகும். அது எல்லாம் சரியாகிவிடும் என்ற கனவல்ல. எதுவாக இருந்தாலும் அதை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என்ற உறுதி. அந்த உறுதி உன்னை பயமின்றி வாழ வைக்கும். பயம் வந்தாலும் அது உன்னை ஆளாது. அது உன் பக்கத்தில் உட்காரும், ஆனால் ஓட்டுநர் இருக்கையில் அமராது. நீ உன் வாழ்க்கையின் சிறிய தருணங்களில் கூட அர்த்தம் காணத் தொடங்குவாய்.
ஒரு அமைதியான தேநீர், ஒரு சூரிய அஸ்தமனம், ஒரு தனிமையான நடை. இவை எல்லாம் உனக்கு ஒரு வகையான தியானமாக மாறும். பெரிய ஆன்மீகச் செயல்கள் இல்லாமலே உன் வாழ்க்கை ஆன்மீகமாக மாறும். அது இயல்பானது, கட்டாயமற்றது. உன் நெஞ்சில் இருந்த பழைய குற்ற உணர்ச்சிகள் மெதுவாக கரையும். நீ எல்லாவற்றையும் சரியாகச் செய்யவில்லை என்றாலும் நீ உன்னால் முடிந்ததை செய்தாய் என்ற உண்மை உன்னை விடுவிக்கும். அந்த விடுதலையில் தான் நீ உன்னை மன்னிக்கிறாய். உன்னை மன்னித்த பிறகு தான் நீ மற்றவர்களையும் உண்மையாக மன்னிக்க முடியும். நீ இனி வாழ்க்கையை ஒரு சோதனை அறையாக பார்க்க மாட்டாய். அது ஒரு கற்றல் இடமாக மாறும். தோல்வி, வெற்றி, இழப்பு, சேர்க்கை எல்லாம் பாடங்களாக தெரியும். அந்த பார்வை உன்னை மென்மையாக்கும். மென்மை பலவீனம் அல்ல என்பதை நீ உணர்வாய். அது உன்னை உடைக்காமல் காக்கும் ஒரு வலிமை. இரவுகள் இன்னும் வரும். சில நேரங்களில் தூக்கம் மீண்டும் தள்ளி போகலாம். ஆனால் நீ அதை இனி எதிரியாக பார்க்க மாட்டாய். அது வந்தால் சரி என்று சொல்வாய். உன் உள்ளம் ஏதோ சொல்ல வருகிறதென்று புரிந்துகொள்வாய். அந்த புரிதலோடு நீ அமைதியாக இருப்பாய். அந்த அமைதி தான் உன் வளர்ச்சியின் அடையாளம். ஒரு நாள் நீ உணர்வாய், நீ இனி உன்னை பற்றி கொடூரமாக பேசுவதில்லை. உன் உள்ளத்தின் மொழி மாறியிருக்கும். கடுமையான வார்த்தைகளுக்கு பதிலாக மென்மையான வார்த்தைகள் வரும். அந்த மாற்றம் தான் உன் உண்மையான குணமடைதல். வெளியே யாருக்கும் அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு அது தெரியும். அதுவே போதும். நீ உன் வாழ்க்கையை இப்போது முழுமையாக கட்டுப்படுத்த முயற்சிக்க மாட்டாய். சில விஷயங்களை வாழ்க்கையிடம் ஒப்படைக்க கற்றுக்கொள்வாய். அந்த ஒப்படைப்பு தோல்வி அல்ல, அது நம்பிக்கை. எல்லாவற்றையும் கையில் பிடித்து கொண்டால் தான் சோர்வு வரும். சிலவற்றை விட்டுவிட்டால் தான் சுவாசம் வரும். இந்த பயணம் மெதுவானது. சில நாட்கள் நீ முன்னேறுவாய், சில நாட்கள் நீ அதே இடத்தில் இருப்பாய். ஆனால் நீ பின்னோக்கி போவதில்லை. அந்த உண்மையை நீ நினைவில் வைத்துக்கொள். உன் வளர்ச்சி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தங்கமே, உன் இரவுகளையும் உன் காலைகளையும் நீ அன்போடு ஏற்றுக்கொள். அவை எல்லாம் உன்னை உன்னாக மாற்றும் துணுக்குகள். நீ முழுமையாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னிடம் திரும்பி வந்தாலே போதும். அந்த திரும்பி வருதலே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையின் அமைதி உன் நாட்களில் மெதுவாக பரவத் தொடங்கும். நீ பேசும் வார்த்தைகளில் கூட ஒரு மாறுதல் இருக்கும். அவை இனி காயப்படுத்தாது, தற்காத்து கொள்ளவும் முயற்சிக்காது. அவை நேர்மையாக வெளிவரும். உன் குரலில் ஒரு மென்மை இருக்கும், அதே நேரத்தில் ஒரு உறுதியும் இருக்கும். அந்த இரண்டும் சேர்ந்து உன்னை நீயாக நிறுத்தும். நீ உன் வாழ்க்கையின் சின்ன சின்ன விரிசல்களை இனி மறைக்க முயற்சிக்க மாட்டாய். அவை இருப்பதை ஏற்றுக்கொள்வாய். அந்த விரிசல்களில் தான் வெளிச்சம் புகும் என்பதை நீ உணர்வாய். முழுமை என்ற பெயரில் நீ உன்னை கடினமாக மாற்றிக்கொள்ள மாட்டாய். உன் குறைபாடுகளோடு கூட நீ முழுமையானவனே என்ற உண்மை உன் உள்ளத்தில் வேரூன்றும். உன் நாட்களில் சில நேரம் மீண்டும் சோர்வு வரும். பழைய பழக்கங்கள் கதவை தட்டும். பழைய பயங்கள் மீண்டும் குரல் கொடுக்கும். ஆனால் இப்போது நீ அவற்றை அடையாளம் காண்கிறாய். இது பழைய குரல், இது தற்போதைய உண்மை அல்ல என்று நீ உன்னிடம் சொல்லிக் கொள்வாய். அந்த விழிப்புணர்வே உன்னை மீண்டும் மையத்துக்கு கொண்டு வரும். உன் மனம் இனி உன்னை அவசரப்படுத்தாது. எப்போது என்ன செய்ய வேண்டும் என்று அது உனக்கு கட்டளை போடாது. அதற்கு பதிலாக அது உன்னை கேட்கும். நீ இப்போது என்ன உணர்கிறாய், உனக்கு இப்போது என்ன தேவை என்று. அந்த கேள்விகளுக்கு நீ உடனடி பதில் சொல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லை. கேட்கும் பழக்கம் வந்ததே பெரிய மாற்றம். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிவுக்கு வரும். சில உறவுகள் இயல்பாக விலகும். சில கனவுகள் தங்களின் வடிவத்தை மாற்றும். இதை நீ இழப்பாக மட்டுமே பார்க்க மாட்டாய். இது இடம் உருவாகிறது என்று புரிந்துகொள்வாய். புதிய உண்மைகள், புதிய அனுபவங்கள், புதிய அமைதி அந்த இடத்தில் நுழைய தயாராக இருக்கிறது. நீ உன் உள்ளத்தில் இருந்த கோபத்தை இனி பயப்பட மாட்டாய். அது வந்தால் அதை ஒடுக்க முயற்சிக்க மாட்டாய். அந்த கோபத்தின் அடியில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பாய். பல நேரங்களில் அது
வலி, ஏமாற்றம், அநீதி உணர்வு. அதை பார்த்தவுடன் கோபம் மெதுவாக கரையும். புரிதல் வந்த இடத்தில் கோபம் நிலைக்காது. உன் உடலுக்கும் உன் மனத்துக்கும் இடையே இருந்த பிளவு இப்போது குறையும். உடல் சொல்வதை நீ கேட்பாய். சோர்வை நீ மதிப்பாய். ஓய்வை நீ சோம்பேறித்தனம் என்று நினைக்க மாட்டாய். ஓய்வும் உற்பத்தித்திறனின் ஒரு பகுதிதான் என்பதை நீ உணர்வாய். அந்த உணர்வு உன்னை நீண்ட காலம் தாங்கும். நீ இனி எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்ற அழுத்தத்தில் இருக்க மாட்டாய். சில விஷயங்கள் சரியாகாமல் இருக்கலாம். சில குழப்பங்கள் தீராமல் இருக்கலாம். அதில் உன் மதிப்பு குறையாது. உன் மதிப்பு நீ எப்படி இருக்கிறாய் என்பதில் இல்லை, நீ எப்படி உன்னோடு இருக்கிறாய் என்பதில் தான் இருக்கிறது. அந்த உண்மை உன்னை ஆழமாக நிலைநிறுத்தும். உன் வாழ்க்கையின் வேகம் இப்போது உன் கட்டுப்பாட்டில் இருக்கும். உலகம் வேகமாக ஓட்டினாலும் நீ ஓய்வெடுக்க தேர்ந்தெடுக்க முடியும். அந்த தேர்வு தான் உன் சுதந்திரம். எப்போதும் முன்னே போக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லாத போது நீ உண்மையில் முன்னேறுகிறாய். நீ உன் மனதில் உருவாக்கிய கதைகளை மீண்டும் மீண்டும் சரிபார்க்கத் தொடங்குவாய். எல்லோரும் என்னை பற்றி இப்படித்தான் நினைக்கிறார்கள், நான் எப்போதும் இப்படித்தான் தோல்வியடைகிறேன் என்ற கதைகள். அவை உண்மையா அல்லது பயத்தால் உருவானவையா என்று நீ கேட்பாய். பல கதைகள் சிதறும். உண்மை எளிமையாக இருக்கும். உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான நன்றி உணர்வு வளரத் தொடங்கும். பெரிய விஷயங்களுக்காக அல்ல, சின்ன சின்ன தருணங்களுக்காக. இன்று சற்று அமைதியாக இருந்தேன், இன்று நான் என்னை கேட்டேன், இன்று நான் என்னை குறை சொல்லவில்லை. இந்த நன்றிகள் தான் உன் உள்ளத்தை நிரப்பும். நீ இனி உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்வாய். நீ ஏற்கனவே போதுமானவன். இந்த போதுமான உணர்வு உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும். அதனால் நீ முயற்சிக்க மாட்டாய் என்பதில்லை. நீ முயற்சிப்பாய், ஆனால் உன் மதிப்பை அதோடு இணைக்க மாட்டாய். உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் இப்போது உன்னை சுருக்காது. அவை உன்னை சற்று விரிவாக்கும். ஒவ்வொரு சோதனையும் உன் உள்ளத்தில் ஒரு புதிய இடத்தை திறக்கும். அந்த இடத்தில் நீ இன்னும் கொஞ்சம் பரந்தவனாக, இன்னும் கொஞ்சம் கருணையுள்ளவனாக மாறுவாய். நீ மற்றவர்களின் வலியையும் இனி வேறுபட்ட பார்வையில் காண்பாய். தீர்ப்பு குறையும். கருணை அதிகரிக்கும். எல்லோரும் ஏதோ ஒன்றை சுமந்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற உண்மை உன் உள்ளத்தில் தெளிவாகும். அந்த உண்மை உன்னை மென்மையாக நடத்த வைக்கும். உன் தனிமை இனி உன்னை பயமுறுத்தாது. அது உனக்கு ஓய்வு தரும் இடமாக மாறும். அந்த தனிமையில் நீ உன்னோடு இருக்க கற்றுக்கொள்வாய். உன் எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவாய். உன் உள்ளத்தின் சத்தத்தை கேட்பாய். அந்த பழக்கம் தான் உன்னை மீண்டும் மீண்டும் மையத்துக்கு கொண்டு வரும். ஒரு கட்டத்தில் நீ உணர்வாய், உன் வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டது என்று அல்ல, ஆனால் நீ மாறிவிட்டாய் என்று. அந்த மாற்றம் வெளிப்படையாக இருக்காது. அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் நடந்திருக்கிறது. அதனால் தான் அது நிலையானது. இந்த பயணம் முடிவில்லாதது. எப்போதும் ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கப்படும். எப்போதும் ஏதோ ஒன்று விடுவிக்கப்படும். நீ இனி இதை ஒரு போராட்டமாக பார்க்க மாட்டாய். இது ஒரு உறவாக மாறும். உன்னுக்கும் உன் வாழ்க்கைக்கும் இடையிலான உறவு. அதனால் தங்கமே, நீ எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இதை நினைவில் வைத்துக்கொள். நீ குணமாகிக் கொண்டிருக்கிறாய். சில நேரம் மெதுவாக, சில நேரம் தடுமாறி. ஆனால் நீ நின்றுவிடவில்லை. அந்த உண்மையே உனக்கு போதும். அந்த போதுமென்ற உணர்வு உன் நாட்களின் அடித்தளமாக மாறத் தொடங்கும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் இனி உன்னை நிரூபிக்க வேண்டிய போராட்டமாக இருக்காது. அது உன் உள்ளத்தின் வெளிப்பாடாக இருக்கும். நீ வேலை செய்தாலும், ஓய்வு எடுத்தாலும், பேசினாலும், மௌனமாக இருந்தாலும் அதில் ஒரு நேர்மை இருக்கும். அந்த நேர்மை தான் உன்னை சோர்விலிருந்து காக்கும். உன் வாழ்க்கையின் ஓட்டம் இப்போது சற்று மெல்லியதாகும். மெல்லியது என்றால் பின்னடைவு அல்ல. அது உன் உள்ளத்தின் தாளத்தோடு ஒத்திசைந்த நடை. நீ எப்போது நிற்க வேண்டும், எப்போது நகர வேண்டும் என்பதை உன் உள்ளம் சொல்லும். அந்த குரல் முன்பு இருந்தது, ஆனால் இப்போது தான் நீ அதை நம்புகிறாய். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை மென்மையாக மாற்றும். நீ இப்போது உன் தவறுகளை பார்த்து பயப்பட மாட்டாய்.
அவை உன்னை வரையறுக்கவில்லை என்பதை நீ உணர்வாய். அவை உன்னை கற்றுத் தந்த தருணங்கள். தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியம் உன்னிடம் வந்திருக்கும். அந்த தைரியம் தான் உன் முதிர்ச்சியின் அடையாளம். குறைபாடுகளை மறைப்பது வலிமை அல்ல, அவற்றோடு வாழ கற்றுக்கொள்வதே உண்மையான வலிமை. உன் உறவுகளில் கூட ஒரு புதிய வெளிச்சம் தெரியும். நீ எல்லாவற்றையும் சகித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ புரிந்துகொள்வாய். அன்பு என்ற பெயரில் உன்னை இழக்க வேண்டியதில்லை. அன்பு உன்னை சுருக்கவில்லை, அது உன்னை விரிவாக்க வேண்டும். அந்த அளவுகோல் உன் உள்ளத்தில் தெளிவாக இருக்கும். நீ இனி எல்லோருக்கும் புரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று ஏற்றுக்கொள்வாய். சிலர் உன் மௌனத்தை தவறாக புரிந்துகொள்ளலாம், சிலர் உன் எல்லைகளை சுயநலம் என்று நினைக்கலாம். ஆனால் நீ உன் உண்மையை விட்டுக்கொடுக்க மாட்டாய். எல்லோரின் பார்வையிலும் நல்லவனாக இருக்க முடியாது என்ற உண்மை உன்னை சுதந்திரமாக்கும். உன் நாட்களில் சில நேரம் பழைய நினைவுகள் திடீரென தோன்றலாம். அவை இனி உன்னை முழுவதுமாக இழுத்துச் செல்லாது. அவை ஒரு நிழல் போல் வந்து போகும். நீ அவற்றை பார்த்து பயப்பட மாட்டாய். இது கடந்த காலம், இது இப்போதல்ல என்ற தெளிவு உன் உள்ளத்தில் இருக்கும். அந்த தெளிவு தான் உன் அமைதி. உன் உடல் உனக்கு ஒரு நண்பனாக மாறும். அது சொல்வதை நீ கேட்பாய். சோர்வு வந்தால் ஓய்வெடுப்பாய். பசி வந்தால் கவனிப்பாய். வலி வந்தால் அதை அலட்சியப்படுத்த மாட்டாய். இந்த கவனம் தான் உன்னை நீண்ட காலம் தாங்கும். உன் உடல் உன் எதிரி அல்ல, அது உன் பயணத்தின் துணை. உன் உள்ளத்தில் உருவாகும் கருணை உன்னை மற்றவர்களோடும் மென்மையாக நடத்த வைக்கும். நீ தீர்ப்பளிக்க அவசரப்பட மாட்டாய். ஒவ்வொருவரும் அவரவர் சுமையோடு தான் நடக்கிறார்கள் என்ற புரிதல் உன் பார்வையை மாற்றும். அந்த புரிதல் உன்னை அமைதியாக வைத்திருக்கும். நீ உன் வாழ்க்கையில் இனி பெரிய மாற்றங்களை கட்டாயப்படுத்த மாட்டாய். சிறிய மாற்றங்களை அனுமதிப்பாய். அந்த சிறிய மாற்றங்களே காலப்போக்கில் பெரிய மாற்றங்களாக மாறும். மெதுவாக, உறுதியாக. அந்த நடை தான் நிலையானது. உன் உள்ளத்தில் இருந்த பயம் இனி முழுவதும் போகாது. ஆனால் அது உன்னை இயக்காது. அது உன் அருகில் இருக்கும், ஆனால் உன் முடிவுகளை அது எடுக்காது. நீ பயத்தோடு கூட நடக்க கற்றுக்கொள்வாய். அந்த திறன் தான் உன்னை சுதந்திரமாக்கும். உன் வாழ்க்கையின் அர்த்தம் இனி வெளியிலிருந்து வராது. அது உன் உள்ளத்திலிருந்து உருவாகும். நீ எப்படி வாழ்கிறாய், நீ எப்படி உணர்கிறாய், நீ எப்படி உன்னோடு இருக்கிறாய் என்பதில் தான் அந்த அர்த்தம் இருக்கும். பெரிய பதவிகள், பெரிய சாதனைகள் இல்லாமலே ஒரு வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க முடியும் என்ற உண்மை உன்னை நிம்மதியாக்கும். நீ உன் தனிமையை இனி நிரப்ப முயற்சிக்க மாட்டாய். அதை அனுபவிப்பாய். அந்த தனிமையில் நீ உன்னோடு பேசுவாய், உன்னோடு சிரிப்பாய், உன்னோடு அமைதியாக இருப்பாய். அந்த பழக்கம் உன்னை எங்கேயும் தொலைந்து போக விடாது. உன் நாட்களில் சில நேரம் மகிழ்ச்சி வரும், சில நேரம் சோகமும் வரும். நீ இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்வாய். மகிழ்ச்சி வந்தால் அதை பிடித்து வைத்துக்கொள்ள முயற்சிக்க மாட்டாய். சோகம் வந்தால் அதை தள்ளிவிட முயற்சிக்க மாட்டாய். இரண்டும் வந்து போகும் என்பதை நீ அறிவாய். அந்த அறிவே உன் சமநிலை. உன் வாழ்க்கையில் இனி நீ வெற்றி தோல்வி என்ற கணக்கில் மட்டும் வாழ மாட்டாய். நீ உண்மை போல வாழ்கிறாயா, நீ உன்னோடு நேர்மையாக இருக்கிறாயா என்ற அளவுகோல் தான் முக்கியமாகும். அந்த அளவுகோலில் நீ தினமும் சிறிய வெற்றிகளை காண்பாய். ஒரு நாள் நீ திடீரென உணர்வாய், உன் உள்ளம் அமைதியாக இருக்கிறது என்று. அதற்கு ஒரு காரணம் இருக்காது. எதுவும் சரியாகிவிட்டது என்று சொல்ல முடியாது. ஆனால் நீ சரியாக இருக்கிறாய் என்று உணர்வாய். அந்த உணர்வே உன் பயணத்தின் பரிசு. இந்த பயணம் இன்னும் தொடரும். சில நாட்கள் எளிதாக இருக்கும், சில நாட்கள் கனமாக இருக்கும். ஆனால் நீ இனி உன்னை விட்டுவிட மாட்டாய். நீ உன்னோடு நடப்பாய். அந்த நடையே உன்னை எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு அழைத்துச் செல்லும். நீ போகும் ஒவ்வொரு அடியிலும் நீ உன்னிடம் இன்னும் அருகில் வருவாய். அதுவே போதும். அந்த போதுமான உணர்வுடன் நீ நடக்கும் பாதை இனி தனிமையாக தோன்றாது. உன் அருகில் யாரும் இல்லாத நேரங்களிலும் நீ உன்னை உணர்வாய். அந்த உணர்வே உனக்கு துணை. நீ எங்கே போனாலும் உன்னை விட்டு நீ பிரியவில்லை என்ற நிச்சயம் உன் உள்ளத்தை உறுதியாக வைத்திருக்கும்.
அந்த உறுதி உன்னை எதற்கும் அஞ்சாதவனாக்கும். நீ இனி வாழ்க்கையை வெல்ல வேண்டிய ஒன்றாக பார்க்க மாட்டாய். அது உன்னோடு பேசும் ஒன்றாக மாறும். சில நாட்கள் அது உன்னை மென்மையாக அணைக்கும், சில நாட்கள் அது உன்னை சவால்களால் சோதிக்கும். இரண்டையும் நீ ஒரே மனநிலையில் ஏற்றுக்கொள்வாய். ஏனென்றால் இரண்டும் உன் வளர்ச்சியின் பகுதிகள் என்பதை நீ உணர்ந்திருப்பாய். உன் நாட்களில் இனி குற்ற உணர்ச்சி அதிகமாக இடம் பெறாது. நீ எல்லாவற்றையும் சரியாகச் செய்யவில்லை என்றாலும் நீ உண்மையோடு இருந்தாய் என்ற நம்பிக்கை உன்னை தாங்கும். அந்த நம்பிக்கை தான் உன்னை மீண்டும் மீண்டும் உன்னிடம் திரும்ப அழைத்து வரும். தவறுகள் உன்னை சுருக்காது, அவை உன்னை மனிதனாக வைத்திருக்கும். உன் உள்ளத்தில் இருந்த பழைய பயங்கள் இனி முழுவதுமாக உன்னை கட்டுப்படுத்தாது. அவை சில நேரம் தோன்றலாம், ஆனால் நீ அவற்றை அடையாளம் காண்பாய். இது பயம் பேசுகிறது, இது உண்மை அல்ல என்று நீ உன்னிடம் சொல்லிக்கொள்வாய். அந்தச் சொல் தான் உன் உள்ளத்தின் சுதந்திரம். நீ உன் வாழ்க்கையில் இனி அவசர முடிவுகளை எடுக்க மாட்டாய். மௌனமாக இருக்க தெரிந்தவன் தான் தெளிவாக முடிவு எடுப்பான் என்பதை நீ உணர்வாய். சில நேரங்களில் எதையும் செய்யாமல் இருப்பதே சிறந்த செயல் என்று புரிந்துகொள்வாய். அந்த புரிதல் உன்னை பல தவறுகளிலிருந்து காப்பாற்றும். உன் உள்ளத்தில் உருவான அமைதி உன் பார்வையையும் மாற்றும். நீ பார்க்கும் உலகம் இனி அதே உலகமாக இருந்தாலும் உன் பார்வை மாறியிருக்கும். முன்பு உன்னை பதற்றப்படுத்திய விஷயங்கள் இப்போது அவ்வளவு பெரியதாக தெரியாது. முக்கியமானதும் முக்கியமற்றதும் என்ற வேறுபாடு உன் உள்ளத்தில் தெளிவாகும். நீ இனி எல்லோரிடமும் உன் ஆற்றலை வீணாக்க மாட்டாய். எங்கு உன் வார்த்தைகள் மதிக்கப்படவில்லை, எங்கு உன் உணர்வுகள் பொருட்படுத்தப்படவில்லை, அங்கு நீ மெதுவாக விலகுவாய். அந்த விலகல் தோல்வி அல்ல, அது உன் சுயமரியாதையின் வெளிப்பாடு. உன் நாட்களில் இனி சிறிய மகிழ்ச்சிகள் பெரிய இடம் பெறும். ஒரு அமைதியான நடை, ஒரு நல்ல பாடல், ஒரு சிரிப்பு. இவை எல்லாம் உன் உள்ளத்தை நிரப்பும். பெரிய மகிழ்ச்சிகளை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ உணர்வாய். சிறிய மகிழ்ச்சிகளில் தான் வாழ்க்கை வாழப்படுகிறது. உன் உள்ளம் இனி உன்னை கடுமையாக தண்டிக்காது. நீ சோர்ந்த நாட்களிலும் உன்னிடம் மென்மையாக பேசுவாய். இன்று முடியவில்லை, பரவாயில்லை என்று சொல்லிக்கொள்வாய். அந்த கருணை தான் உன்னை மீண்டும் எழ வைக்கும். உன்னை நீயே அடிப்பதை நிறுத்திய நாளிலிருந்து தான் உண்மையான குணமடைதல் ஆரம்பிக்கிறது. உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் அமைதியாக இருக்கும், சில நாட்கள் குழப்பமாக இருக்கும். ஆனால் நீ இனி அந்த குழப்பத்தில் உன்னை இழக்க மாட்டாய். இது ஒரு கட்டம், இது கடந்து போகும் என்ற அறிவு உன் உள்ளத்தில் இருக்கும். அந்த அறிவு தான் உன் தைரியம். நீ உன் உள்ளத்தை இனி ஒதுக்க மாட்டாய். அது பேசும்போது நீ கேட்பாய். அது அழும்போது நீ ஓட மாட்டாய். அந்த அருகாமை தான் உன்னை முழுமையானவனாக்கும். உன் உள்ளத்தை விட்டுவிட்டு வெளியுலகத்தை மட்டும் பார்த்து வாழ்வது இனி உனக்கு முடியாது. உன் பயணம் இனி வெளியில் இருந்து அங்கீகாரம் தேடாது. உன் உள்ளம் சம்மதித்தால் போதும் என்ற நிலைக்கு நீ வருவாய். அந்த நிலை மிகவும் அமைதியானது. உலகம் எதை சொன்னாலும் நீ உன் உண்மையை அறிந்திருப்பாய். அந்த அறிவு உன்னை ஆட்ட முடியாதவனாக்கும். நீ இனி வாழ்க்கையை பற்றி அதிகமாக பயப்பட மாட்டாய். தெரியாதது இன்னும் இருக்கும், ஆனால் அது உன்னை உறைய வைக்காது. தெரியாததோடு நடக்க கற்றுக்கொள்வாய். அந்த திறன் தான் உன்னை முதிர்ச்சியடைய செய்கிறது. ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும் போது இந்த எல்லா மாற்றங்களும் சத்தமில்லாமல் நடந்திருக்கிறது என்பதை உணர்வாய். பெரிய சம்பவம் எதுவும் இருக்காது, ஆனால் நீ இனி பழைய நீ அல்ல. அந்த மாற்றம் தான் மிகப்பெரியது. அதனால் தங்கமே, நீ இப்போது எங்கு இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் இதை நம்பு. நீ சரியான பாதையில்தான் இருக்கிறாய். உன் வேகம் மெதுவாக இருந்தாலும் உன் திசை சரி. நீ உன்னை நோக்கி நடக்கிறாய். அந்த பயணம் தான் எல்லாவற்றையும் விட மதிப்புடையது.